மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டு லெவலில் வந்து 195 கண்ட்ரியில் மொத்தமாக சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 795 கோடி மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு வராங்க. இந்த 795 கோடி மக்களில் வந்து இருக்கிற உலகிலே மிக வயதான ஒரு மனிதர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி. அது எல்லாருமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கூடிய ஒரு பொது அறிவாக கூட இருக்கலாங்க. எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சு தாங்க ஆகணும். இது எந்த நாட்டில் இருக்கிறவங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெனிசுலா அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டில் தாங்க அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. தென் அமெரிக்கா நாடான வெனிசுலாவின் டச்சியா மாகாணத்தில் சேர்ந்தவர் தாங்க ஜூவன் விசென்டோ பெரஸ் மேரோ அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 114 வருடங்கள் வயதில் வந்து அவங்க வந்து காலமாயிருக்காங்க. இவர் எப்போ பிறந்திருந்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வந்து ஆண்டியன் மாகாணம் தச்சிரா நகரில் வந்து இவர் வந்து பிறந்திருக்காருங்க. மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டில் உலகின் உயிருடன் வாழும் மிக அதிக வயதான நபர் என்ற கின்னஸ் சாதனையை வந்து இவர் வந்து அவருடைய தன்வசமாக்கி சொந்தமாக வந்து அவர் மாற்றியிருந்தாருங்க. இந்த நிலையில் வந்து தற்போது உடல்நல குறைவால் பெரோஸ் மேரோ வந்து மரணம் அடைந்தாருங்க. இவருக்கு 11 குழந்தைகளும் 41 பேர குழந்தைகளும் மற்றும் 30 கொள்ளு பேர குழந்தைகளும் வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட மறைவின் போது வந்து அதிபர் நிக்கோலஸ் மதுரா உள்ளிட்ட எக்கச்சக்கமான பிரபலங்களுமே வந்து இவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலியில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. தற்போதைக்கு வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்கள் இருக்கிற நிலையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 100 வயதை வந்து எட்டினவங்க பார்த்தீங்கன்னா 12,654 பேரும், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 27,985 பேரும், கேரளாவில் வந்து 5,431 பேரும், கர்நாடகாவில் வந்து 22,757 பேரும் இருக்கிறாங்க. இதில் வந்து இந்தியா லெவலில் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது ஆந்திராவில் தாங்க அதிகமாக வந்து 100 வயதை வந்து கடந்திருக்காங்க. 27,985 பேர் வந்து கடந்திருக்காங்க. மொத்தமாக சேர்த்து இந்தியா லெவலில் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது 6+ lakhs பீப்புள் வந்து, அதாவது 6 லட்சம் பீப்புள் வந்து 100 வயதை வந்து எட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 140 கோடி மக்களில் வந்து 6 லட்சம் பேர் வந்து 100 வயதை வந்து எட்டியிருக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு சரித்திரத்தை வந்து படைச்ச மாதிரி வந்து ஒரு கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதன் அறிக்கையை வந்து இன்னொருவர் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது சமூக தளத்தில் வந்து ஒருவர் என்ன பதிவிட்டிருந்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இவங்களுக்கு 114 வயதுனா 120 வயசு இருக்கிற 119 வயசு 116 வயசில் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து 116 வயசு 119 வயசு 120 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் தானே அதிகமாக வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அறிக்கை விட்டிருந்தாலுமே வந்து அதுக்கான சாட்சி ப்ரூஃப் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணுங்க. அதாவது இவங்க வந்து 1909ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி பிறந்ததுக்குள்ள ஃபுல் சாட்சியுமே வந்து கொடுக்கப்பட்டனால தாங்க இவங்களை வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 120 வயசில் இருக்கிற யாராவது வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வயதை கால்குலேஷன் பண்ண முடியாமல் அவங்க வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து கூறியிருந்தார். அது வந்து சத்தியமாக வந்து சாத்தியக்கூறுகள் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தாங்க சொல்லியிருக்காங்க.